இங்க சக்தி இருக்காங்களா? சக்தியா? அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க. இல்ல மேடம், அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருப்பான், ஹஸ்பண்ட் இல்ல. இல்லங்க, பல வருஷமா நான் இங்கதான் இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி யாருமே இங்க இல்ல. என்னங்க, பிள்ளைய பாக்கலான்னு அவ்ளோ ஆசையா வந்தோம். கடைசியில இவங்க என்னடானா இப்படி சொல்றாங்க. கொஞ்சம் இரு. இங்க பாருங்க, இவங்களதான் தெரியுமான்னு கேட்டேன். ஓ, இவங்களா? இவங்கள நல்லா தெரியுமே. ஆனா இப்ப இவங்க இங்க இல்ல. இங்க இல்லன்னா எங்க இருக்காங்க? அதெல்லாம் தெரியாதுங்க. இவங்க வீட்டை காலி பண்ணி போய் 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எங்க போனாங்கன்னு தெரியுமா? தெரியலங்க. ஏதோ பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருச்சுன்னு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் தெரியும். எந்த ஆபீஸ்னு தெரியுமா? மெயின் சிட்டின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எக்ஸாக்ட்டா எந்த இடம்லாம் தெரியாது. சாரிங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? கவலைப்படாத சுஷ்மா, நம்ம பையன் நிச்சயம் நம்ம கிடைப்பான். சரி வா போலாம். மீனுக்குட்டி, என்ன ரெடியா? ரெடி. கொல்லி ஏங்க, சாப்பாடு ரெடின்னு சொன்னங்க. போய் எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு வாங்க போங்க. ஆள பாரு. ப்ரோ சாப்பாடு ரெடி ப்ரோ. ரெடி ஆயிடுச்சா? சரி, நான் போய் சக்தியை கூட்டு வந்துடுறேன். சரி ப்ரோ. நீ என் கூடவே இருமா. சரி எனக்கு அதுவே பாட்டி. போதுமா. பாட்டி, சக்தி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். மாமா, சாப்பிடறதுக்கு முன்னாடி பாட்டி மாத்திரை போடணும். அதை போட்டுட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, போட்டு கூட்டு வா. என்னங்க, எல்லாரையும் போய் சாப்பிட கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ சக்தியை கூப்பிட போயிருக்கான். இதோ இப்ப வந்துருவான். ஏங்க, என்ன ப்ரோ நீ மட்டும் வர, சக்தி வரல? இல்ல, அவ பாட்டியை கூட்டிட்டு வராளாம். எதுக்கு ப்ரோ? பாட்டிக்கு ரூம்லயே டிஃபன் கொடுக்கலாம்ல? அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அதனால வரட்டும். ஓகே ப்ரோ. வாங்க பாட்டி. பாட்டி சாப்பிடலாமா? டேய், என்னடா என்ன மட்டும் கூப்பிடுறீங்க? என் பேர பசங்க எல்லாம் எங்கடா? பாசக்கார கிளவி நீ. புகழ், மித்ரா குட்டி, சகல, அம்மா எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுவாங்க கீழே. சக்தி, நீ கூட்டிட்டு வா, நம்ம போலாம். என்ன இந்த நேரத்துல கரண்ட் போயிடுச்சு? மாமா, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. சரி சுந்தர், நீ வா. சரி ப்ரோ. பாட்டி உட்காருங்க. பாத்து இங்க. சக்தி, மெழுகுவத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். இரு ஏத்துறேன். ஓகேக்கா. எவ்வளவு நேரம் ஆகுமோ? ப்ரோ என்ன ப்ரோ இது? மத்த வீட்ல எல்லாம் லைட் எரியுது, நம்ம வீட்ல மட்டும் கரண்ட் இல்ல. ஒருவேளை லைன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ட்ல செக் பண்ணலாம் வா. வாங்க, இப்படி வாங்க. என்னாச்சு? திடீர்னு ஏன் கரண்ட் ஆஃப் ஆச்சு? தெரியலமா. சிவாவும் சுந்தரும் போர்ட்ல ஏதாவது பிரச்சனையான்னு பாக்க போயிருக்காங்க. எல்லாம் கரெக்டா தான்டா இருக்கு. ப்ரீ ஃபேஸ்மே நல்லா இருக்கு.
யூபிஎஸும் ஒர்க் ஆகல. என்ன ப்ராப்ளமா இருக்கும்? ப்ரோ ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வர லைன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? ஆமாண்டா, இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னா லைன்ல தான் ப்ராப்ளம் இருக்கும். சரி வா, இபி கால் பண்ணலாம். சரி. ப்ரோ இபி ஆபீஸ் நம்பர் கூட பேசுவோம். இரு, நானே கூப்பிடுறேன். ஹலோ இபி ஆபீஸ். சார், நாங்க அண்ணா நகர் சாந்தி காலனில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். சார், இங்க எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்டும் எரியுது. ஆனா எங்க வீட்ல மட்டும் கரண்ட் இல்ல சார். லைன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து செக் பண்ண முடியுமா? சார், லைன்மேன்லாம் டியூட்டி முடிஞ்சு போயிட்டாங்க சார். இனிமே காலையில தான் வருவாங்க. அவங்க வந்ததும் நான் பார்க்க சொல்றேன் சார். சார், வீட்ல லேடிஸ், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாம் இருக்காங்க சார். சார், எங்க பாட்டி வேற பேஷண்ட் சார். நைட்டு கரண்ட் இல்லனா ரொம்ப கஷ்டம் சார். ப்ளீஸ் சார். புரியுது, வேணா நான் ஒன்னு செய்யறேன். சொல்லுங்க சார். காலையில வந்ததும் முதல் கம்ப்ளைண்டா உங்க கம்ப்ளைண்ட நான் ரைஸ் பண்றேன். சார், இப்படி சொன்னா எப்படி சார்? சார், ஆளி பையில எதுவுமே பண்ண முடியாது. சாரி சார். ஹலோ ஹலோ சார். என்னாச்சு ப்ரோ? லைன்மேன்லாம் டியூட்டி முடிஞ்சு போயிட்டாங்களாம். காலையில தான் வந்து பாப்பாங்களாம். சரி, என்ன பண்றது? வா ப்ரோ. என்னங்க மெயின் போர்ட போய் பாத்தீங்களே, என்னாச்சு? நம்ம போர்டுல எந்த பிரச்சனையும் இல்ல மீனாட்சி. லைன்ல ப்ராப்ளம் இருக்குமோன்னு இபிக்கு கால் பண்ணி கேட்டோம். ஆனா லைன்மேன்லாம் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். காலையில தான் வருவாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, இப்ப எப்படி நம்ம எல்லாம் சாப்பிடுறது? அத்தை, அதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம கிட்ட இருக்கிற எமர்ஜென்சி லைட்டை வச்சு ரெண்டு பேரா சாப்பிட்டுக்கலாம். அக்கா, எல்லாரும் ஒன்னா இருக்கும், எப்படி ரெண்டு பேரா சாப்பிடுறது? அதானே, சாப்பிட்டா எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும். அனு சொல்றது சரிதான். பாட்டியை வெளியே கூட்டு வந்ததுக்கு காரணமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும் தானே? அதானே. இப்ப நம்ம என்ன பண்றது? பேசாம வீடு ஃபுல்லா கேண்டில் ஏத்தி வச்சு சாப்பிடலாமா? இல்ல, அது சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது யோசிப்போமா? கரண்ட் ஒரு மணி நேரத்துல வந்துருந்தா கூட பரவாயில்ல, வெயிட் பண்ணி சாப்பிடலாம். ஆனா காலையில தான் கரண்ட் வரும். இப்ப என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும், அதுவும் வெளிச்சத்துல சாப்பிடணும். நிலாச்சோறு சாப்பிடலாமே. இன்னைக்கு பௌர்ணமி, நிறைஞ்ச முழு நிலா இருக்கும். எல்லாரும் மொட்டை மாடிக்கு போய் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். நிலா சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. சின்ன வயசுல நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிலா சோறு செய்யலான்னு பேசிப்போம். அப்புறம் எல்லார் வீட்ல இருந்தும் ஒவ்வொரு பொருளை எடுத்துட்டு வர சொல்லி அது எல்லாத்தையும் சின்னதா ஒரு பானையில போட்டு சின்ன பசங்களா சேர்ந்து ஒரு சமையல செய்வோம். அப்புறம் அத ஒரு தேக்கு இலையில வச்சு எல்லாரும் கூட்டா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். அந்த சாப்பாட்டுல வயிறு நிறையாதுதான், ஆனா அந்த சந்தோஷத்துல வயிறும் மனசும் சேர்ந்து நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த பௌர்ணமி எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம். இப்பெல்லாம் எங்க டைனிங் டேபிள் தான் வசதின்னு சொல்றாங்க. உண்மைதான் கோதாவரி. அந்த காலத்து பழக்க வழக்கத்துல இருக்கிற சுகமே சுகம். இப்போ வீட்ல இருக்கிற புருஷன் பொண்டாட்டியே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது இல்லையே. சரி, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா போச்சு. பாட்டி, செம்ம ஐடியா பாட்டி. மீனாட்சி, சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. சரிங்க. ஆமா, பாட்டி சொல்ற மாதிரி எல்லாரும் மாடிக்க போய் சாப்பிடலாம். அப்படியே கேண்டில் ஏத்தி வச்சு சாப்பிட்டா கேண்டில் லைட் டின்னர் ஆயிடும். அடடா, இன்னைக்கு என்ன எல்லாருமே செம்ம ஃபார்ம்ல இருக்கீங்க. எல்லாரும் நல்ல ஐடியாவா கொடுக்குறீங்க. சிவா சார் நியூ ட்ரெண்டிங்க சொல்றாரு, பாட்டிமா ஓல்டு ட்ரெண்டிங்க சொல்றாங்க. எல்லாம் சேர்ந்து வேற லெவல்ல ட்ரெண்டிங் ஆக போகுது. சரி வாங்க, பேசிட்டே இருந்தா எப்ப சாப்பிடுறது? அதானே, எனக்கும் ரொம்ப பசிக்குது சுபத்ரா. பாட்டி, நீ சூப்பர் ஐடியா கொடுத்தனால உன்னை இன்னைக்கு கலாய்க்காம விடுறேன். ஆமா, ஐடியாலாம் ஓகே. உன்னால எப்படி மாடிக்கு வர முடியும்?
ம். என் சக்தி இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடா, நான் விண்வெளிக்கே போயிட்டு வருவேன். ம். ஓ சக்தி. ம். ம், விண்வெளிக்கு போவ. ஆ, ஆ. ம், நடத்து. டேய், பேச்ச நிறுத்திட்டு போய் வேலைய பாருடா. ரைட்டு, பாட்டியே சொல்லிருச்சு. மீனுக்குட்டி ஆ? போலாமா? ம். ஏய், சாப்பாடு எடுத்துட்டு மாடிக்கு போய் சாப்பிடலாமான்னு கேட்டேன். ம். அதே நினைப்புலயா இருப்பாங்க. ம். வாங்க. ம். சரி ப்ரோ, நம்ம மேல போய் ரெடி பண்ணுவோம். நீங்க எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு மேல வாங்க. ஓகே டன். என்னங்க சாப்பிட வாங்க. இல்ல சுஷ்மா, இப்போதைக்கு எனக்கு சாப்பிடுற மூடு இல்ல. எனக்கு வேண்டாம். என்னங்க நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டா அப்புறம் எப்படிங்க? என்ன பண்ண சொல்ற சுஷ்மா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். எதுக்காக? ஒரு ஆண் வாரிசு வேணுன்றதுக்காக தானே. இப்போ நமக்குன்னு ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சோம் அவனை பார்க்க முடியாம இருக்கே. ஆனா நான் விட மாட்டேன். என் பையனை நான் பார்க்காம நான் விட மாட்டேன். எனக்கு என் பையன் வேணும். என்னங்க பண்ண போறீங்க? சொல்லுங்க ஷாகுல் சார். இத்தனை நாளா எனக்கு கால் பண்ணணும்னு தோணலையா? சரி, இப்பயாவது பண்ணீங்களே. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? நான் என்ன சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது? நீங்க பெரிய ஆளு, பல பேர் உங்களை நம்பி தானே இருக்காங்க. சார், நான் சீரியஸா கேக்குறேன். சரி சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என்கிட்ட ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. அதை வச்சு அவ எங்க இருக்கா, அவ அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? பொண்ணா? பொண்ணு எப்படி? பார்க்க நல்லா இருப்பாளா? இந்த விஷயம் உங்க வீட்டுக்கார அம்மாக்கு தெரியுமா? சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சார். நீங்க என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? சரி, ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லாமலையா? நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. வேணும்னா அவங்க இருந்த ஏரியாவை சொன்னா 2 பேரை அனுப்பி விசாரிக்க சொல்லலாம். இல்லன்னா அவங்க கேஸ் ஏதாவது கொடுக்க வந்திருந்தா, இல்ல யாராவது பாத்திருந்தா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, டெல்லியில இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கும் அந்த பொண்ணோட போட்டோ அனுப்புங்க. யாராவது அந்த பொண்ணை பார்த்தாலோ இல்ல தெரிஞ்சிருந்தாலோ உடனே நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், அந்த போட்டோவை உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கிறேன். வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அது மட்டும் பத்தாது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க ஏரியா ஸ்டேஷனுக்கு போய் அங்க மனோஜ் கிருஷ்ணன் இருப்பாரு, அவர்கிட்ட அந்த போட்டோவை கொடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. வாங்க சாப்பிட போலாம். என் பிள்ளைங்களா, இந்த இடமும் என் மனசும் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. எல்லாரும் சாப்பிடுங்கப்பா. சக்தி, இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி மாமா இருக்க? வானத்துல பல நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்கிற நிலா மாதிரி. இந்த கேண்டில் வெளிச்சத்துக்கு நடுவுல இருக்கிற நிலா நீ. ஆனா
அந்த நிலாவை இருட்டுல மட்டும்தான் ரசிக்க முடியும். இந்த நிலாவை நான் எப்பவும் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த நிலவுல கூட கலங்கம் இருக்கலாம். ஆனா என் சக்தி மனசுல அன்பு மட்டும்தான் இருக்கும். பாத்தியா மீனுக்குட்டி, எவ்வளவு மொக்கையா அவன் சொல்றான். அதை கேட்டு சக்தி நல்லா இருக்கிற மாதிரியே வெக்கப்படுறா. நீங்க தான் இருக்கியே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. கவிதை மழைய பொழியறீங்களே. ஆனா என்ன, நீங்க 2 பேர் மட்டும் தனியா இருக்கிறதா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இங்க சுத்தி நாங்களா இருக்கிறத சுத்தமா மறந்துட்டீங்க. ஆமாண்டா சுந்தரு, நானும் கேட்டேன். சிவாவுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். பாட்டி, அதுக்கெல்லாம் ஒரு அழகான பொண்டாட்டி கிடைக்கணும் பாட்டி. அப்புறம் ஏன்டா அத பத்தி நீ பேசுற? பாட்டி வேணாம். பாத்தியா மீனுக்குட்டி, பாட்டி ஒன்னதான் கலாய்க்குது. பரவாயில்ல விடுங்க, நம்ம பாட்டி தானே, விடுங்க. இதுதான் என் மீனாட்சிங்கிறது. டேய் சுந்தரு, ஒரு நாள் கூட உங்க தாத்தா என்ன இப்படி வர்ணிச்சதே கிடையாதுடா. பாட்டி இப்பதான் நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் அழகான பொண்டாட்டி வேணும்னு சொல்லி. தாத்தாவுக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல, போய் சேர்ந்துட்டாரு. வேடும் பாட்டி. டேய், என்னடா ரிவெஞ்சா? சரி சரி, எல்லாரும் பேசி விளையாடினதெல்லாம் போதும், முதல்ல நல்லா சாப்பிடுங்க. எல்லாரும் இருக்காங்க. சட்டி வாங்கிக்கோ, நாங்களாம் யாரும் பாக்கல, எங்களுக்கு கண்ணு தெரியல. ஏய் சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னடா கிண்டல் பண்றீங்க? என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறதுக்கு எனக்கு என்னடா பயம்? நான் ஊட்டு வேண்டா, ஆக்காட்டு சாப்பிடு சக்தி. ஆக்காட்டு சக்தி. ப்ரோ நீ சாப்பிடு. இதான் சாக்குன்னு வேணும்னே ஊட்டுற போலயே. போட, ஏன் பொண்டாட்டிடா, நான் ஊட்டுவேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சுந்தர் மாமா, இப்பெல்லாம் உங்களை விட சிவா மாமா தான் காதல் மன்னனா ஆயிட்டு இருக்காரு. அனு அத விடு அனு, கம்பெனி சீக்கிரம் வெளில சொல்லாத, கண்டுக்காம சாப்பிடு. சகல வாயில ஏதாவது வச்சு அடசகல விட்டா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. जाके पूछ के आओ। यस सर। एक्सक्यूज मी सर। சொல்லுங்க சார். என் பேர் சாகுல். ஐஜி உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சாரு. ஆமா சார், எங்கிட்டயும் சொன்னாரு. உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க சார். சார், இந்த பொண்ணு நான் மீட் பண்ணணும் சார். இந்த பொண்ணா? இந்த பொண்ணையா சார்? இவங்க நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் விஷயமா வந்துட்டு போனவங்களாச்சே.